எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் நீதியின் பக்கம் நின்றதில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிப்பு. திருகோணமலையில் புத்தர் சிலை. கௌதம புத்தர் சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை தமிழ் மண்ணில் நிறுவுவதற்கான கருவியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டனம். இரத்தினபுரி யுவதி படுகொலையோடு தொடர்புடைய சந்தேக நபர் மக்களால் மடக்கி பிடிப்பு. மனைவியின் கழுத்தை நெரித்துக் கொன்ற கணவன் உயிர்மாய்க்க முயற்சித்து வைத்தியசாலையில் அனுமதி. தவறான முடிவால் யாழில் ஒருவர் உயிரிழப்பு. கடன் சுமைதான் காரணம் என்று தெரிவிப்பு. வடக்கில் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை அரசு விடுவிக்க கூடாது. இனவாதத்தை வெளிப்படுத்தும் நளின் பண்டார. 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை யாழில் மழை நீடிப்பதற்கு அதிக வாய்ப்பு. இனவாத பொறிக்குள் இருந்து நாட்டு மக்களை மீட்டு இலங்கை மக்களாக வாழ நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் ராமலிங்கம் சந்திரசேகர். திருகோணமலையில் சட்டத்துக்கு முரணாக புத்தர் சிலை நிறுவியமைக்கு கரைச்சி பிரதேச சபை கண்டனம் தெரிவிப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை தொடர்ந்து வெள்ளவாய பிரதேசத்தில் மக்களுடன் மோதும் இனவாத பிக்குகள். தொடர்பென விரிவான செய்திகள். சிங்கள பௌத்தமயமாக்கல் தான் இனப்பிரச்சனையின் மூல காரணம். இன்றல்ல நேற்றல்ல கடந்த 76 வருட காலமாக தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு வருகின்றனர். யார் ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த சிங்களமயமாக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் தமிழர் தாயகத்தை அண்டிய கடற்கரை பிரதேசத்தில் சட்டத்துக்கு முரணாக புத்த பிக்குகளால் புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான பிரச்சினைகள் மேலோங்கி வரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஊடக சந்திப்பின் போது மாணவர் ஒன்றியம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஈழமண்ணில் திருகோணமலை பகுதியில் நவம்பர் 16ஆம் தேதி புத்தர் சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவியுள்ளனர். அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு காவல்துறையினர் அதனை அப்புறப்படுத்தியுள்ளனர். எனவே கௌதம புத்தர் சிலை சிங்கள இனவரி ஆதிக்கத்தை தமிழ் மண்ணில் நிறுவுவதற்கான கருவியாக மாற்றப்பட்டுள்ளதா என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரத்தினபுரி கப்புகஸ்தனை யுவதியின் மரணத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹப்புகஸ்தென்ன கீழ் இறக்கங்க பிரிவைச் சேர்ந்த 20 வயதுடைய மோகன்ராஜ் பேபி ஷானி என்ற யுவதி நீர்த்தேக்கத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை மீட்கப்பட்டார். இதுகுறித்து வேவல்பத்தை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசாரும் பிரதேச மக்களும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் இரத்தினபுரி குடுகல்வத்தை பகுதியில் நேற்று பிற்பகல் கிராம மக்கள் சந்தேக நபரை கண்டுள்ளனர். பிரதேச மக்கள் தம்மை அடையாளம் கண்டதை தொடர்ந்து பகுதியில் உள்ள மதஸ்தலத்துக்கு ஓட முயற்சி செய்த போது சந்தேக நபர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் சந்தேக நபரை வேவல்பத்தை போலீசார் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரியங்கட்டுவ பகுதியில் வீடொன்றில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் தட்டாமுனை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவருக்கும் அவரின் கணவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் கணவர் மின்விசிறி கம்பியால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக தற்போதைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நீதவானின் விசாரணைக்கு பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடன் சுமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அளவட்டி பகுதியைச் சேர்ந்த கஜிந்தன் 28 வயது என்ற இளைஞனை உயிரிழந்தார். குறித்த இளைஞன் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள தந்தையின் வர்த்தக நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். நேற்று காலை அவர் வர்த்தக ஸ்தாபனத்தின் களஞ்சிய சாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை ஒருபோதும் விடுவிக்க கூடாது. நாட்டில் மீண்டும் யுத்தம் ஒன்று தோற்றம் பெறாத வகையில் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகள் முறையாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். தனிப்பட்ட பாதுகாப்பை காட்டிலும் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காணி விடுவிப்பு குறித்து தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் செயற்படுகிறது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளால் தேசிய பாதுகாப்பு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகால யுத்தத்தால் அனைத்து இன மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். யுத்தம் முடிவுற்று விட்டது என்று குறிப்பிட முடியாது. எதிர்காலத்தில் யுத்தம் ஒன்று தோற்றம் பெறலாம். ஆகவே அவதானத்துடன் செயற்பட வேண்டும். வடக்கு மாகாணம் தேசிய பாதுகாப்பின் பிரதான கேந்திர மையமாக காணப்படுகிறது. வடக்கில் காணி பிரச்சினை காணப்படுகிறது. தனிப்பட்ட பாதுகாப்பை காட்டிலும் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காணி விடுவிப்பு குறித்து
தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு காரணிகளோடு தொடர்புடைய காணிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது காணிகளுக்கு பதிலாக நஷ்டஈடு வழங்க வேண்டும். தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய காணிகளை இராணுவத்தினர் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழைவீழ்ச்சியாக யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் 101.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா இதனை தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற அதிகூடிய மழைவீழ்ச்சி காரணமாக 4 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நேற்றைய தினம் மழை நீடித்து குறைவதற்கான சாத்தியம் உள்ள நிலையில் எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான எதிர்ப்பு குரல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் மழையானது எதிர்வரும் 27ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனவாத பொறிக்குள்ளிருந்து நாட்டு மக்களை மீட்டு நாம் அனைவரும் இலங்கையர்கள் தான் என்ற நிலையை உணர வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான ஆரம்பமாகவே இலங்கையர் தினம் நடத்தப்படவுள்ளது என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதத்தை தூண்டிவிட்டு அரசியல் நடத்தியவர்கள் உள்ளனர். நாம் இனவாதத்தை வெறுக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி இளைஞர்களுக்கான கட்சியாகும். எமது கட்சியின் கொள்கை நாட்டுக்கானது. இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. தமது இனத்தை அவர்கள் முன்னிலைப்படுத்தினர். இனங்களுக்கிடையிலான முருகல் நிலையால் தான் இந்த நாட்டில் போர் ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி காடையர்கள்தான் அன்று யாழ் நூலகத்தை எரித்து நாட்டை நாசமாக்கினார்கள் என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். திருகோணமலை மாநகர சபையின் ஆளுகைக்கு கீழுள்ள இடத்தில் எவ்வித அனுமதியுமின்றி அடாத்தாக புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இது இலங்கையில் மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிப்பதற்காக இனவாத பௌத்த பிக்குகள் கையில் எடுத்திருக்கின்ற ஆயுதமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பிலான பிரேரணையை உறுப்பினர் முத்து சிவமோகன் கொண்டு வந்த நிலையில் குறித்த பிரேரணைக்கு ஆதரவாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, சுயேட்சை குழு, ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போன்ற கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவாக தமது கருத்துக்களை முன்வைத்தமையை தொடர்ந்து குறித்த சம்பவத்திற்காக கண்டனம் சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. மொனராகலை வெள்ளவாய பிரதேசத்தில் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கிங்கினி ராஜவிகாரிக்கு பொருத்தமானது என்று தெரிவித்ததால் குறித்த பகுதியில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. வெள்ளவாய பிரதேசத்தில் பாலர் பாடசாலை நடத்தப்படும் இடம் கிங்கினி ராஜவிகாரிக்கு சொந்தமானது என்று தெரிவித்து அந்த பகுதிக்கு பிக்குகள் சென்றுள்ளனர். அங்கு சென்ற பிக்குகள் பாலர் பாடசாலை இடத்தை தாருங்கள் என்று உரிமை கோரி அந்த பகுதி மக்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்டனர். அதனை அடுத்து இடத்தை தர முடியாது என்று பாலர் பாடசாலையில் உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்தனர். இதனால் பிக்குகளுக்கும் குறித்த மக்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டு இறுதியில் மோதல் நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் பதற்ற நிலை உருவாகியது. இதனிடையே திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதால் பிக்குகளுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் மோதல் நிலை உருவாகியுள்ளது. அத்துடன் போலீசார் மீது பிக்குகள் அறைந்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வெள்ளவாய பிரதேசத்துக்கு சென்று பிக்குகள் மக்களுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளமை மக்களிடையே கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மேலாலை வடக்கு பகுதியில் 180 லிட்டர் கூடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கசிப்பு தயாரிப்பதற்காக வைத்திருந்த கூடாவை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. சுன்னகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் பொழுதே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.